இன்றைக்கும் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு பட்டாவை பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் முடிச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 731வது தேவ செய்திகளை இந்த இடத்தில் பார்க்க போகிறோம். பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையா. ஒரு செயலினுடைய ஆரம்பத்தை கடவுள் கேட்கல, ஒரு மனிதனுடைய ஆரம்ப நாளை குறித்து தேவனாகிய கர்த்தர் பேசல. அந்த மனிதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, அந்த செயலினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, அந்த காரியத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, முடிவை தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் முடிவை இந்த பூமியிலே கேட்கணும் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அழிக்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். இதிலே யார் காப்பாற்றப்பட போகிறோம், யார் கைவிடப்பட போகிறோம் தெரியாது. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறதும் குப்பையிலே போடுகிறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு காரியத்தினுடைய ஆரம்பம் முக்கியம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவு இந்த பூமியிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சீஷர்களை அடித்தார்கள், கொலை செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். அதை கட்டுப்படுத்த நினைத்தார்கள். கட்டுப்படுத்த முடிஞ்சதா? இன்றைக்கு உலகத்திலே பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். தடுக்க முடியாது உண்மையை. ஆனால் கர்த்தராகிய தேவன் எகிப்து தேசத்திலே அந்த ஜெனரேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமையில் இருந்த ஜனங்கள், பிள்ளை குட்டிகள், கணவன் மனைவி எல்லாரையும் சேர்த்தா 20 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை விடுதலை செய்து பூமியிலே பரலோகத்துக்கு ஒப்புமையான கானான் தேசத்துக்கு அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போனார். எல்லாருமே போய் சேரணுன்றது தான் எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணுன்றது. ஆனா கடைசி வரைக்கும் விசுவாசத்திலையும் கர்த்தருக்கு இந்த பூமியிலே அவருடைய கற்பனைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தது 2 பேர் தான், காலேப், யோசுவா. அவங்க தான் அந்த ஜெனரேஷன்ல அந்த கானான் தேசத்துல கால் வச்சாங்க. மீதி பேர் அழிந்து போனார்கள். அதனால முடிவு என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். யோபு என்பவர், பைபிள் வசனம் சொல்லுகிறது, யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவன் ஒரு மிகப்பெரிய பாக்கியவான். வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் மிகப்பெரிய செல்வ சீமான். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள், ஆடு, மாடு, வேலைக்காரர்கள், செல்வ சீமானா இருந்தவன் வாழ்க்கையில ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக எல்லாவற்றையும் கர்த்தர் பிடுங்கினார் சாத்தானின் மூலமாக. ஆனாலும் அவனிடத்தில் விசுவாசத்தை பிடுங்க முடியல. என் கர்த்தராகிய தேவனால் எல்லாவற்றையும் பிடுங்கினாலும், நான் நிராயுதபாணியாய் நின்றாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாயின் கருவிலே என்னை ஒன்றுமில்லாமல் என்னை பிறக்கச் செய்தார். இன்றைக்கு நிர்வாணியாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தேவனால் எல்லாவற்றையும் மீண்டுமாக தர முடியும் என்று விசுவாசத்தோடு இருந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வைத்த விசுவாசத்திற்கும் அவன் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கைக்கும் ஏற்றபடி அவன் எதையெல்லாம் இழந்தானோ 2 மடங்காக அவனுடைய வாழ்க்கையில் திருப்பி கொடுத்தான். முடிவு, யோபினுடைய முடிவு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருந்தது. யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிறேன், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி என்பது முக்கியம் கிடையாது. கர்த்தராகிய தேவன் நம்முடைய லைஃப் ஹிஸ்டரியிலும் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தான் எழுத முடியும். அதற்காக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள, தேவனுடைய பரலோகத்தை நாம் தகுதி பெற இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து அழைக்கிறார். கர்த்தருடைய அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள்